மனிதர்களாக பிறந்த மனிதனாக பிறந்த பிறவி எடுத்த அனைத்து நண்பர்களும் இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். பலர் பேச தயங்குகின்ற பலர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அனாட்டமி கிளாஸ் மாதிரி பின் இன்பத்தை மட்டும் பேசிதான் ஆண் எவ்வளவு பெரிய இன்பத்தை அடைய முடியும், எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அடைய முடியும், எவ்வளவு பெரிய பேரின்பத்தை அடைய முடியும். அரசர்களும் பேரரசர்களும் சக்கரவர்த்திகளும் அனுபவிச்ச, இன்னைக்கு பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் அனுபவிச்ச பேரின்பத்தை நம்ம 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெளித்து தமிழகம் முழுவதும் எல்லா புத்தகங்களையும் நம்முடைய வள்ளுவர் பெருந்தகையோட பெருஞானி உலகத்திலே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். அறம் என்ற ஒரு மனிதனுக்கு ஞானம் வேண்டும் என்றால் அவனுக்கு அறம் நல்லா இருக்கணும், பொருட்பால் இருக்கணும், காமத்துப்பால் சேர்ந்தாதான் முழுமை. அந்த காமத்துப்பாலை முழுமையாக ஒரு மனிதன் படித்திருந்தார் என்றால் அவன் ஞானம் அடைந்து விடுவான் நண்பர்களே. அந்த காமத்துப்பாலை தாம்பத்தியத்தை நல்ல முறையில் அற்புதமான முறையில் அடைவது எப்படி? இதில் எத்தனை பேர் கடவுள் தன்மை அடையணும்னு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாத நண்பர்களே. நான் எத்தனை பேர் தெய்வ தன்மை அடையணும்னு வந்திருக்கீங்களோ தெரியல. சார் நான் ரமணரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் யாருன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வாசியோகம் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் விஷாத யோகம் பண்ணிட்டு இருக்கேன் சார், எவ்வளோ யோகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு திருவண்ணாமலையில் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அண்ணாமலை ஹோட்டல் அண்ணாமலையில் டிக்கெட் புக் பண்ணி தரேன். போய் தங்கி இருந்துட்டு திருவண்ணாமலை ஃபுல்லாக அருணாச்சலேஸ்வரில் சுற்றி பார்த்துட்டு வந்து சேருங்க. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ஞானி. ஆனால் 36 வருஷம் ரமணர் அப்படி இருந்தார். ஒரு 3 நாளைக்கு மேலே இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் தங்க முடியாது. உண்மையா இல்லையா? ஆகவே நம்ம இருக்கிறது மனைவியோட, இருக்கிறது குழந்தையோட, இருக்கிறோட குடும்பத்தில். ஆகவே இல்லறத்திலிருந்து நல்லறத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறத சொல்கிறேன். மனைவியோடு, உங்கள் காதலியோடு, உங்கள் துணைவியோடு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் உடலோடு கொண்டு அந்த மகா இன்பத்தை, மகா பேரின்பத்தை எப்படி அடைவது என்பதை பற்றி பேசுவோம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் மனிதன் கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் நண்பர்களே, விந்து விடா போகம் என்ற மிகப்பெரிய போகம். அது என்ன சார் விந்து விடா போகம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒரு மனிதன் வாழ்வியலில் ஒரு 40 வயசு வச்சுங்க சார், முக்கியமான சப்ஜெக்ட் பேசுகிறேன். உங்க இளமையை, உங்கள் ஆயுசை ஒரு 100 ஆண்டுகள் நீடிப்பதற்கு பேசுகின்ற உங்களோட ராஜ உறுப்புகள்லாம் 120 ஆண்டுகள். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திசை 120 திசை. சுக்கிர திசையில் ஆரம்பித்து சூரிய திசையில் முடியும் 120 ஆண்டுகள், கேது திசையில் முடியும் 120 ஆண்டுகள். உங்களுக்கு எந்த திசை ஆரம்பித்தாலும். ஆனால் மனிதன் 80 வயசு 60 வயசுல இன்னைக்கு வியாதிகள் இல்லை, டாக்டர்கிட்ட போய் கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. ஒரு மனிதன் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள், பீஷ்மர் எடுத்துங்க 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். 300 ஆண்டுகள் வந்தார் பிரம்மச்சாரி. சார் அதுக்குன்னு பிரம்மச்சாரியம் இல்லை, விந்துவிடா போகம் என்ற அற்புதமான கலையை கற்றுக்கொண்டிருந்தீர்கள். அந்த பரியங்கு யோகம், சிவவாக்கியர் சொன்ன, இந்த ஓஷோ சொன்ன செக்ஸு சூப்பர் கான்சியஸ்ங்கிறது அற்புதமான சப்ஜெக்டை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மரணமில்லா பெருவாள் வாழ முடியும். சார் நான் 40 வயசு 80 வயசுக்கு மேலே வாழ்ந்து என்ன சார் பண்ண போகிறேன்? வாழும் காலத்தில் சொர்க்கத்தில் வாழ. சொர்க்கம் என்பது நரகம் என்பது எங்கும் இல்லை, இங்கேயே இந்த சொர்க்கத்தை எப்படி அனுபவிப்பது? நண்பர்களே கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இது நான் சைக்காலஜிக்கல் விஷயத்தை தான் பேச போகிறேன். அதனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். புரியலைன்னா கையை உயர்த்துங்க, நான் திருப்பி சொல்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது ஒரு மனிதன் 40 ஆண்டுகள், ஆவரேஜாக ஒரு 40 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான் என்றால் அவன் ஒரு 2000 முறையிலிருந்து 3000 முறை உடலுறவு கொண்டிருப்பான், இல்லை சுய அன்பு அனுபவிச்சிருப்பான். என்ன சார் எடுத்தோன்னு இப்படி பேசுறீங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.